வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். கூட்டுறவு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவி தற்கொலை. உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டம். கல்லூரி முதல்வர் சஸ்பெண்ட் மற்றும் வழக்கு பதிவு. மூலக்குளம் தொழிலதிபர் பிரெடரிக் கொலை வழக்கில் சரணடைந்த லூர்து மேரிக்கு நிபந்தனை ஜாமீன் புதுவை நீதிமன்றம் வழங்கியது. எட்டு பைக்குகளை திருடிய செய்யூர் வாலிபர் அண்ணா சாலையில் வந்தபோது போலீசிடம் மாட்டிக்கொண்டதால் ஒப்புதல் வாக்குமூலம். இனி விரிவான செய்திகள். புதுவையில் கூட்டுறவு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் கல்லூரி முதல்வரை கைது செய்ய வலியுறுத்தி உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டம் நடத்தப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுவை முதலியார்பேட்டை ஜெயவிலாஸ் நகரை சேர்ந்த மீனாட்சி என்பவர் சுய்பிரேன் வீதியில் உள்ள கூட்டுறவு ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் படித்து வந்தார். இவர் வியாழக்கிழமை தனது வீட்டில் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். இவர் எழுதி வைத்திருந்த கடிதத்தில் தனது சாவிற்கு கல்லூரி முதல்வர் தான் காரணம் என குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் மாணவி மீனாட்சியின் உடல் அரசு மருத்துவமனையில் வெள்ளிக்கிழமை மருத்துவ பரிசோதனை செய்யப்பட்டது. இதன் பின்னர் மீனாட்சியின் உடலை எடுத்து செல்ல மாட்டோம் என்று அவரது உறவினர்கள் மற்றும் மாணவர்கள் கூட்டமைப்பினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கல்லூரி முதல்வர் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் வரை உடலை வாங்க மாட்டோம் என்பதில் உறுதியாக இருந்தனர். இதனைத் தொடர்ந்து அவர்களை போலீசார் சமாதானப்படுத்தினர். மீனாட்சி தற்கொலை குறித்து விசாரணை நடைபெற்று வருவதால் போராட்டத்தை கைவிடும்படி காவல்துறையினர் அறிவுறுத்தினர். அதன் பின்னரே மீனாட்சியின் உடல் அரசு மருத்துவமனையிலிருந்து கொண்டு செல்லப்பட்டது. இதுபோன்ற சூழலில் மாணவர்கள் கூட்டமைப்பினர் மற்றும் உறவினர்கள் முதல்வர் ரங்கசாமியிடம் வெள்ளிக்கிழமை பிற்பகல் நேரில் முறையிட்டனர். இதனைத் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் மீது 306 என்ற பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டதுடன் தற்கால பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். மேலும் மாணவியின் சாவுக்கு இழப்பீடு வழங்குவது குறித்து பின்னர் தெரிவிக்கப்படும் என முதல்வர் தெரிவித்ததாக பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்ட மாணவர் கூட்டமைப்பினர் தெரிவித்துள்ளனர். என்னமா குழந்தைகளை நாங்க அரவணைக்கிறோம். மெட்ராஸ்ல ஒரு டீச்சர் 9ஆம் கிளாஸ் போய் குத்தி கொண்டு விட்டேன். நாங்க குழந்தைங்களை ஹையர் சயின்ஸ்குள்ள நான் ஒரு ஏகச்சமா இருக்கேன். 1600 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, 40 வாத்தியார்கள் இருக்கோம். குழந்தைங்களை எப்படி நாங்க அரவணைக்கிறோம்? நமக்கு மனசுக்குள்ள பிடிக்காது. அந்த வகுப்பறைக்குள்ள போனா அத்தனை குழந்தைங்க எங்க குழந்தைங்க. எனக்கு 38 வருஷம் சர்வீஸ் ஆகுது. எனக்கு சர்வீஸ் ஆகுது. அந்த குழந்தைங்களை நாங்க எப்படி பராமரிக்கிறோம் தெரியுமா? இன்னைக்கு குழந்தைங்களை தனியா அந்த குழந்தைங்களுடைய குற்றங்களை பாராட்டணும், தனியா கூப்பிட்டு கண்டிக்கணும், தனியா தான் அந்த குற்றங்களை இன்னைக்கு என்ன காலகட்டத்துக்கு ஏற்ப நம்ம நடக்கணும். எங்களுக்கு உயிரே போயிருச்சு. அந்த உயிரை அவங்களால திருப்பி தர முடியாது. இன்னை உள்ள சமுதாயம் திருந்தணும். அந்த மெட்ராஸ் மாணவன் எப்படி ஒரு டீச்சரை குத்தி கொண்டு மாதாபிதா குரு அடிக்கிறதுல கை வைக்கிறது இல்ல. அந்த குழந்தைங்களுக்கு எவ்வளவு அரவணைக்கிறோம் தெரியுமா? எனக்கு 38 வருஷம் அனுபவம். எங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு ஸ்ட்ரிக்டே கிடையாது. டீச்சர் ட்ரைனிங் 1 மந்த் வந்து அதுக்கு டீச்சர் கிளாஸ் எடுக்குங்க, அவ்வளவுதான். என்ன சாட்னு கூட நாங்க கேட்க மாட்டோம். அவ்வளவுலையும் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நாங்களும் தமிழ்நாட்டில இருந்து நான் வந்திருக்கிறேன். எனக்கு அது அக்கா பொண்ணு, எனக்கு அது அக்கா மகாது. என்ன இவ்வளவு ஒரு என்ன டீச்சர் ட்ரைனிங் என்ன இவங்க நடத்துறாங்க? என்ன அந்த பொண்ணை எவ்வளவு கண்டிஷன். இந்த சக மாணவர்களை கேளுங்க. நாங்க வந்த பிறகுதான் இந்த குழந்தைங்க அவ்வளவையும் சொல்லிச்சுங்க. முதல் நாள் கூட இந்த பொண்ணை வந்து மீனாட்சி நீ முன்னால வந்து உட்கார்ற, நீ பின்னால போ, ஏன் ரவுடிசம் பண்ற, இதுவா பண்ணது. இந்த குழந்தைங்க எங்களுக்கு கொடுத்த நியூஸ் தான் இது. நாங்க வந்த பிறகு காலையில போலீஸ் உங்க முன்னாடி பயப்படுது. நடவடிக்கை எடுக்கல. என்ன அந்த குழந்தைங்க வந்து சொன்ன ஒரே டார்ச்சர். அந்த குழந்தை எப்படி படிக்கும்? வீட்லயும் பேரண்ட் இந்த மகாசிவன் ராத்திரி வந்ததுனால போயிட்டாங்க. அவங்க அக்காவுக்கு டெலிவரி ஆனதுனால வீட்டுல 2 பேரும் இல்ல போயிட்டாங்க. அந்த சிச்சுவேஷன் அந்த குழந்தையால என்ன முடிவு எடுக்க முடியும்? வீட்டுல இவ்வளவு டார்ச்சர், டெய்லி ஒரு டார்ச்சர்னா 55 வயசுலதான் நமக்கு மனப்பக்குவம் வருது. இந்த வயசுலதான் அந்த குழந்தைக்கு வருமா? அது சின்ன குழந்தை இல்லையா? எவ்வளவு டார்ச்சர் அது பொறுத்துக்கும். பாண்டிச்சேரி அரசு உரிய
நடவடிக்கை எடுக்கணும். அவங்களை கைது பண்ணி நீங்க என்ன செய்ய போறீங்க? வேற ஒரு ஸ்கூலுக்கு மாத்த போறீங்க? எதுவோ செய்யுங்க. இன்னி உள்ள மாணவர்களாவது அவரை கைது பண்ணுங்க. நாங்க இல்லாட்டி நாங்க பாடி வாங்கல, நேத்தே வாங்குறேன்னா நாங்க வந்துடுறோம் தான் சொன்னோம். நிறுத்தி வைங்கன்னு தான் நாங்க சொல்லி நாங்க எல்லாரும் வந்திருக்கிறோங்க. அவரை அரெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் அவங்களுக்கு ஒரு இது பயம் வரும். மற்ற மாணவர்களாவது வர வேண்டாமா? இன்னைக்கு காலகட்டம் எப்படி இருக்கு தெரியுமா? குழந்தைங்களை எவ்வளவு அன்பா அரவணைக்கணும் தெரியுமா? நான் ஒரு டீச்சர், 38 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்குங்க. குழந்தைங்களை எப்படி கொண்டு போகணும், அது நம்ம குழந்தைங்க மாதிரிங்க. நம்ம குழந்தை புதுவையில் தொழிலதிபர் பிரெடரிக் கொலை செய்யப்பட்ட வழக்கில் தலைமறைவாக இருந்து முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்த கல்லூரி அதிபரின் மனைவி லூர்து மேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். புதுவை மூலக்குளத்தை சேர்ந்த பிரெடரிக் என்பவர் கடந்த செப்டம்பர் மாதம் கடலூர் சாலையில் அமைந்துள்ள ரயில்வே கேட் அருகில் கூலிப்படையினரால் கொலை செய்யப்பட்டார். இது குறித்து முதலியார்பேட்டை போலீசார் நடத்திய விசாரணையில் கொடுத்த பணத்தை திரும்ப கேட்ட பிரச்சனையில் அவரது நண்பரும் ஓசூர் கல்லூரி அதிபருமான போஸ், அவரது மனைவி லூர்து மேரி ஆகியோர் கூலிப்படையை ஏவி கொலை செய்திருப்பது தெரியவந்தது. இந்த வழக்கில் கல்லூரி முதல்வர் போஸ், விஜயகுமார், சுபாஷ் ஆகியோர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் நாமக்கல், வடிவேல் உள்ளிட்ட சிலரை போலீசார் கைது செய்தனர். முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட போஸின் மனைவி லூர்து மேரி உள்ளிட்ட சிலரை போலீசார் தீவிரமாக தேடி வந்ததால் அவர்கள் முன்ஜாமீன் பெறும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முதலியார்பேட்டை காவல் நிலையத்தில் லூர்து மேரி வியாழக்கிழமை சரணடைந்தார். அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்ட பின்னர் வெள்ளிக்கிழமையன்று காலை அவரை நீதிமன்றத்தில் போலீசார் ஆஜர்படுத்தினர். இதனைத் தொடர்ந்து அவருக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. புதுவை நகர பகுதியில் பைக் திருடிய செய்யூர் வாலிபரை கைது செய்த பெரியகடை போலீசார் அவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் 8 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுவை பெரியகடை சப் இன்ஸ்பெக்டர் சுஜித் வெள்ளிக்கிழமை காலை 8 மணி அளவில் அண்ணா சாலையில் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது அவ்வழியே நம்பர் பிளேட் இல்லாமல் பைக் ஓட்டி வந்தவரை பிடித்து விசாரணை நடத்தினார். அப்போது அவர் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் அவர் காஞ்சிபுரம் செய்யூர் தாலுகா சோனாம்பேடி ஏரிக்கரை வீதியைச் சேர்ந்த நீலகண்டன் என்பதும் தெரியவந்தது. அவரிடம் மேலும் நடத்தப்பட்ட விசாரணையில் பெரியகடை காவல் நிலைய சரகத்தில் மட்டும் 8 பைக்குகள் திருடியதாக கூறியதைத் தொடர்ந்து திருடப்பட்ட பைக்குகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இதேபோன்று நாமக்கல் மாவட்டம் செங்கமலத்தை சேர்ந்த செந்தில்குமார் என்பவரிடம் மதுரை சப்பானி கோவில் தெருவை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவர் 45,000 பணம், 3 செல்போன்கள், மோட்டார் சைக்கிள் போன்றவற்றை திருடி சென்றதாக புகார் கூறப்பட்டது. இது குறித்து வழக்கு பதிவு செய்த பெரியகடை போலீசார் பிரவீன்குமாரை வெள்ளிக்கிழமை காலை கைது செய்தனர். இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள நாம் தமிழர் கட்சியின் தலைவர் சீமான் புதுவை நீதிமன்றத்தில் ஆஜராகினார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணை அடுத்த மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டது. இலங்கை தமிழர் படுகொலையை கண்டித்து கடந்த 2009ஆம் ஆண்டு சட்டக்கல்லூரி மாணவர்கள் பழைய பஸ் நிலையம் அருகில் உண்ணாவிரதம் இருந்தபோது போராட்டத்தை வாழ்த்தி பேசிய சினிமா இயக்குனர் சீமான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக நடந்து கொண்டதாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு சிறையில் காவலில் வைக்கப்பட்டார். இதனைத் தொடர்ந்து ஜாமீனில் விடுதலை செய்யப்பட்ட சீமான் கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வரும் விசாரணையை முன்னிட்டு நீதிபதி முன்பு வெள்ளிக்கிழமை ஆஜராகினார். இதனைத் தொடர்ந்து வழக்கு விசாரணையை அடுத்த மாதம் ஒத்திவைப்பதாக நீதிபதி அறிவித்தார். முன்னதாக நீதிமன்றம் வந்த சீமானுக்கு பெரியார் திராவிடர் கழகத்தினர் உற்சாக வரவேற்பு அளித்தனர். புதுவை பாரதிதாசன் கல்லூரியில் நடைபெற்ற எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுவை பாரதிதாசன் அரசினர் மகளிர் கல்லூரி சென்னாடா மன்றம் சார்பில் இரத்த தானம் மற்றும் எய்ட்ஸ் விழிப்புணர்வு நிகழ்ச்சி வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. கல்லூரி முதல்வர் சவுந்தரவல்லி தலைமை தாங்கி நிகழ்ச்சியை துவக்கி வைக்க வாசுகி வரவேற்புரையாற்றினார். சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட சேதுபதி, விவேகானந்தன், தமிழ்வாணன் ஆகியோர்
எய்ட்ஸ் ஒழிப்பில் இளைஞர்களின் பொறுப்பு, இரத்த தானத்தின் முக்கியத்துவம், HIV மற்றும் எய்ட்ஸின் விளைவுகள் என்ற தலைப்புகளில் உரையாற்றினர். இதில் கல்லூரி விரிவுரையாளர்கள் மற்றும் மாணவிகள் கலந்து கொண்டனர். முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாள் கொண்டாட்டம். ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி புதுவையில் அதிமுகவினர் உற்சாகம். புதுவை மாநிலத்தில் குற்றங்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. பேரணி நடத்திய பின்னர் கண்ணன் MP ஆவேசம். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. காண்போர் கண்படும் பாரம்பரிய பட்டிற்கு ராம் சில்க்ஸ் பாண்டிச்சேரி என்றும் உங்கள் கைராசி குடும்ப கடை. நிறைவான வாழ்க்கை, நிறைவான தங்கம். ராம் தங்கநகை மாளிகை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் பால் விலை மற்றும் பேருந்து கட்டண உயர்வை திரும்ப பெற வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தானே புயலால் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் நிவாரணம் வழங்க வேண்டும், சட்டம் ஒழுங்கை சரி செய்ய வேண்டும், உள்ளாட்சி தேர்தலை நடத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் வெள்ளிக்கிழமையன்று ஆட்சியர் அலுவலகம் அருகில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாநில அமைப்பு செயலாளர் பாவாணன் தலைமை தாங்க
விடுதலை வளவன், விடுதலை செல்வன், அகன், அருமை கண்ணு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியின் நிர்வாகிகள் புதுவை அரசின் செயல்பாட்டினை கண்டித்து பேசினர். இதேபோன்று டெம்போ வாடகை 800 ரூபாயிலிருந்து 1100 ரூபாயாக உயர்த்தப்பட்டதை கண்டித்து CITU சார்பில் பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. பேரணியை CITU இணை செயலாளர் சிவகுமார் துவக்கி வைக்க ஆர்ப்பாட்டத்திற்கு CITU செயலாளர் முருகன், சுவாமிநாதன் ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் CITU நிர்வாகிகள் கண்டன உரையாற்ற டெம்போ ஓட்டுநர்கள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். புதுவை பல்கலைக்கழகத்தில் டென்னிஸ் கைப்பந்து போட்டி நடத்த செயற்கை விளையாட்டு மைதானம் அமைக்கப்படும் என்று துணைவேந்தர் தரீன் உறுதியளித்துள்ளார். புதுவை பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை சார்பில் அகில இந்திய பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான கிரிக்கெட் போட்டி 2 தினங்களாக நடத்தப்பட்டன. இதன் இறுதிப் போட்டியில் டில்லி அணியை ஜாமியா மில்லியா பல்கலைக்கழக அணி தோற்கடித்தது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் உடற்கல்வித்துறை தலைவர் சக்தி ஞானவேல் வரவேற்புரையாற்ற வெற்றி பெற்ற அணிக்கு தலைமை செயலர் சத்யவதி பரிசுகள் வழங்கினார். இவ்விழாவில் பேசிய துணைவேந்தர் தரீன் 11வது ஐந்தாண்டு திட்டத்தில் 6000 மாணவர்கள் படித்து வந்த நிலையில் 12வது ஐந்தாண்டு திட்டத்தில் 12000 மாணவர்கள் படிக்க திட்டமிடப்பட்டுள்ளது எனவும் புதுவை பல்கலைக்கழகம் விளையாட்டில் அதிக கவனம் செலுத்தி வருவதால் டென்னிஸ், கால்பந்து போட்டிகளுக்கு செயற்கை மைதானங்கள் அமைக்கப்பட உள்ளது என்றார். இது மட்டுமன்றி ஆண்கள், பெண்கள் என தனித்தனி நீச்சல் குளங்கள் அமைக்கப்பட இருப்பதாகவும் துணைவேந்தர் தரீன் தெரிவித்தார். விழாவில் சட்டக்கல்லூரி உடற்கல்வித்துறை இயக்குநர் ராஜாராமன், பல்கலைக்கழக விளையாட்டுத்துறை இயக்குநர் ஜோதி, மக்கள் தொடர்பு அதிகாரி வல்லத்தான் மற்றும் விளையாட்டுத்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். புதுவையில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா பிறந்த தின விழாவினை முன்னிட்டு ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தமிழக முதல்வரும் அதிமுக பொதுச் செயலாளருமான ஜெயலலிதாவின் 64வது பிறந்த தின விழா புதுவையில் வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி உப்பளம் சாலையில் உள்ள அதிமுக அலுவலகத்தில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் ஏழைகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. இவ்விழாவில் மாநில அதிமுக செயலாளர் அன்பழகன், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஓம் சக்தி சேகர், புருஷோத்தமன், பெரியசாமி, பாஸ்கர், அவைத்தலைவர் பாண்டுரங்கன், இணை செயலாளர்கள் ரவீந்திரன், மணிமாறன், துணைத் தலைவர் உமாபதி, துணை செயலாளர்கள் திருநாவுக்கரசு, முன்னாள் நகரமன்ற உறுப்பினர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் உப்பளம் சாலையில் அமைந்துள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பணிமனையில் 64 ஊழியர்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுவையில் குற்றங்களை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுவையில் குண்டர் சட்டத்தை அமல்படுத்த வேண்டும், புயல் நிவாரண தொகையை உடனடியாக வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராஜ்யசபா உறுப்பினர் கண்ணன் தலைமையில் பேரணி வெங்கடசுபா சிலை அருகில் இருந்து வியாழக்கிழமை மாலை புறப்பட்டது. இதனை துவக்கி வைத்த கண்ணன் தொண்டர்களுடன் தபால் நிலையம் வரை நடந்தே வந்தார். இதில் சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன், காங்கிரஸ் பொதுச் செயலாளர் வெற்றி செல்வம் மற்றும் கண்ணன் ஆதரவாளர்கள் மட்டும் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டிருந்த மேடையில் பேசிய கண்ணன், சட்டம் ஒழுங்கு சீர்குலைவினால் புதுவையில் மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத நிலைமை உள்ளது என்றும் குற்றங்களை தடுக்க அரசு எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று ஆவேசமடைந்தார். புயல் பாதித்த புதுவையில் மதிப்பு கூட்டு வரியை உயர்த்தியது நியாயமா என்று கேள்வி எழுப்பிய கண்ணன், கொலை செய்வதற்கு சிறையில் இருந்து ஏவிவிடும் ரவுடிகளை எல்லாம் இந்த அரசு வேடிக்கை பார்த்து கொண்டுள்ளது எனவும் இந்த போராட்டம் துவக்க வேண்டும் என்ற சூழ்நிலையில் வீதியில் இறங்கி மக்கள் போராட வேண்டிய நிலைமை ஏற்படும் என எச்சரித்தார். கண்ணன் எம்பியான பிறகு முதல் முறையாக நடத்தப்படும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கும்படி காங்கிரசாருக்கு கூரியரில் அழைப்பு அனுப்பியிருந்தார். ஆனால் கட்சியின் நிர்வாகிகள் எவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கவில்லை என்பதால் காங்கிரசின் கோஷ்டி பூசல் தற்போது வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கணவனோ அப்பா வேண்டுமோ அவர்களுக்கு பயம் வரவில்லை. ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? இந்த வாட் வரி உயர்வு யாரை பாதிக்கும்?
மக்களைத்தானே மறைமுகமாக நேரடியாக பாதிக்கும். யார் சொன்னது உங்களுக்கு இப்போது ஒழித்த சொல்லி? நான் இது சம்பந்தமாக நடந்த சட்ட இந்த திட்ட கூட்டத்தில் பேசினேன். அதை நான் வெளியே சொல்ல விரும்பவில்லை. அதை சொல்லுகிற இடமும் இது இல்லை. அதிகாரிகளை கேட்டுதான் சொல்லுவேன். எனக்கு ஒரு டெக்கோரம் இருக்கிறது. முதலமைச்சரை வைத்துக் கொண்டு, அமைச்சர் பெருமக்களை வைத்துக் கொண்டு, தலைமைச் செயலாளரை வைத்துக் கொண்டு, ஐஜியை வைத்துக் கொண்டு, நான் அவர்களை கேட்டுக்கொண்டு வேணால் ஒரு அறிக்கை விடுவேன், என்ன பேசினேன் என்று. அவர்களுடைய அனுமதி கேட்டு வேணால் செய்வேன். எனக்கு நாகரிகம் தெரியும், எனக்கு மரியாதை தெரியும், எதை எப்படி செய்ய வேண்டும் என்று நாகரிகம் தெரியும். இது தேவைதானா? குழந்தைகளை தாக்கி இருக்கிறீர்கள். நான் கூட பாலை உற்பத்தி செய்கிற விவசாயிகளுக்கு தொகையை ஏற்றி கொடுத்தேன். நான் மந்திரியாக இருந்தபோது, நான் கூட்டுறவுத்துறை அமைச்சராக இருந்தபோது நான் கூட ஏற்றி தர வேண்டாம் என்று சொல்லவில்லை. விவசாயிகளுக்கு பால் விலையை ஏற்றி கொடுங்கள். நான் பால் விலையை இருந்தபோது அதை செய்திருக்கிறேனே. விவசாயிகளுக்கு ரூபாய் இருக்கவில்லையே. இது ஏன் ஒன்றாக முடியவில்லை? நிர்வாகம் தெரியவில்லையா? புதுவையில் நடைபெற்ற NCC முகாம் பயிற்சியில் பங்கேற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கோப்பையை கர்னல் DP சிங் வழங்கினார். புதுவை லாஸ்பேட்டையில் அமைந்துள்ள NCC விமான படைப்பிரிவு சார்பில் நடத்தப்பட்ட 10 நாள் முகாமில் அரசு கல்லூரி மற்றும் தனியார் பள்ளிகளை சேர்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு அணிவகுப்பு, மாதிரி விமானம் ஓட்டுதல், துப்பாக்கி சுடுதல் உள்ளிட்ட பயிற்சிகள் வழங்கப்பட்டன. இதனைத் தொடர்ந்து வியாழக்கிழமை நடைபெற்ற நிறைவு விழாவிற்கு லிங்க் கமாண்டர் துக்னைத் வரவேற்புரையாற்ற NCC குரூப் கமாண்டர் DP சிங் தலைமை தாங்கி விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு கேடயங்களை வழங்கி பாராட்டினார். இதில் செகண்ட் ஆபீசர் சேவியர் மற்றும் NCC அதிகாரிகள் கலந்து கொண்டனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். ஜில் என்ற காற்றுடன் கண்கவர் வண்ணங்கள் மின்னும் ஃபேன்களுக்கு பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். டிசைனர் ஃபேன், சீலிங் ஃபேன், டெக்கரேட்டிவ் சீலிங் ஃபேன், பெடஸ்டல் ஃபேன் வித் ரிமோட், டேபிள் ஃபேன், ஏர் சர்க்குலேட்டர், வால் ஃபேன், எக்ஸாஸ்ட் ஃபேன், டவர் ஃபேன், மினி ஃபேன் மற்றும் 5 ஸ்டார் ரேட்டட் எனர்ஜி சேவிங் ஃபேன்கள் வாங்கிட பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ். உஷா, பஜாஜ், கிராம்ப்டன் கிரீன்ஸ், அல்மனாட், ரெமி, விஜய். 7000 சதுர அடியில் பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சூப்பர் மார்க்கெட் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. கிரைண்டர் மிக்ஸி இல்லாம ஒரு கிச்சனா? மணி எலக்ட்ரானிக்ஸ்க்கு வந்து பாருங்க. கிரைண்டர்ல எத்தனை பிராண்ட்ஸ், எத்தனை மாடல்ஸ். பிரஸ்டீஜ், அல்ட்ரா, சௌபாக்யா, பட்டர்ஃப்ளை, பிரீமியர், அமிர்தான்னு எல்லா லீடிங் கம்பெனிகளோட டேபிள் டாப் டில்டிங் கிரைண்டர்ஸ். லக்ஷ்மி கிரைண்டர் கூட இருக்கு. மிக்ஸில பிரீத்தி, பட்டர்ஃப்ளை, பிரஸ்டீஜ், பிரீமியர்னு எல்லாமே பெஸ்டா இருக்கு. ஃபுட் ப்ராசஸர், ஹேண்ட் பிளெண்டர், ஜூசர், காஃபி மேக்கர், ரோட்டி மேக்கர், இப்படி எல்லாமே இருக்கு. 0% ஃபினான்ஸ், எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். பாண்டி, தென்னார்காடு மாவட்டங்களுக்கு இலவச டோர் டெலிவரி. பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, பாண்டிச்சேரி. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை. கண்கள் தேடுமே, உள்ளம் நாடுமே, எத்தனை அற்புத ரகங்கள். கலையின் காவியம், அழகின் ஓவியம், நகைகளின் ஆலயம், தரத்தின் தாயகம். புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை. ரியல் எஸ்டேட் வியாபாரத்தில் நம்பிக்கை பெற்ற தீபம் பிரமோதாஸ் நிறுவனத்தின் மேலும் ஒரு புதிய மனைப்பிரிவு ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர்,
தவளக்குப்பம் டு வில்லியனூர் மெயின் ரோட்டில் பிரிஸ்ட் யூனிவர்சிட்டி எதிரிலேயே அமைந்துள்ள நகர்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். மனையின் சிறப்பம்சங்கள்: சுவையான குடிநீர், உடனடி மின்சாரம், நல்ல காற்றோட்டமான மனை பிரிவு, அகலமான சாலை வசதி, 24 மணி நேர பஸ் போக்குவரத்து வசதி. மனைக்கு மிக அருகில் அரவிந்தர் கண் மருத்துவமனை, சிங்கிரி கோவில், பள்ளிகள் மற்றும் குடியிருப்புகள். முதலீடு செய்வதற்கும் உடனே வீடு கட்டுவதற்கும் மிகச்சிறந்த இடம்தான் ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் நகர். இவ்வளவு சிறப்பம்சங்களுடன் கூடிய மனையின் விலையோ மிக மிக குறைவு. மேலும் விவரங்களுக்கு தீபம் ப்ரமோட்டர்ஸ், செல் 9894236198, 9786990957. செய்திகள் தொடர்கின்றன. புதுவை பூமியான்பேட்டை ராகவேந்திரா கோவிலில் நடைபெற்ற பட்டாபிஷேக விழாவில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுவை பூமியான்பேட்டையில் அமைந்துள்ள ராகவேந்திரர் கோவிலில் 391வது பட்டாபிஷேக விழா வெள்ளிக்கிழமை கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி கோவிலில் நடத்தப்பட்ட சிறப்பு பூஜைகளில் அப்பகுதியை சேர்ந்த மக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இதற்கான ஏற்பாடுகளை ராகவேந்திரர் சமூக நல சங்க தலைவர் பத்மநாபன், செயலாளர் புஷ்பராஜா, துணை செயலாளர் அருண் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 88 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 88 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 2 அடியாக காணப்பட்ட கடலலை உயரம் நாளையும் 2 அடியாகவே காணப்படும் என்றும், வடகிழக்கு திசையில் இருந்து 14 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். கூட்டுறவு ஆசிரியர் பயிற்சி கல்லூரி மாணவி தற்கொலை. உடலை வாங்க மறுத்து சாலை மறியல் போராட்டம். கல்லூரி முதல்வர் சஸ்பெண்ட் மற்றும் வழக்கு பதிவு. மூலக்குளம் தொழிலதிபர் பிரெடரிக் கொலை வழக்கில் சரணடைந்த லூர்து மேரிக்கு நிபந்தனை ஜாமீன் புதுவை நீதிமன்றம் வழங்கியது.
8 பைக்குகளை திருடிய செய்யூர் வாலிபர் அண்ணா சாலையில் வந்தபோது போலீசிடம் மாட்டிக்கொண்டதால் ஒப்புதல் வாக்குமூலம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.